வணக்கம். இன்றைய மெய்ப்பொருள் காண்பதறிவில் அச்சு ஊடகங்களில் வந்திருக்கும் முக்கிய செய்திகளின் பின்புலத்தை ஆய்வோம். இந்தியா சீனா இடையே 12 ஒப்பந்தங்கள் கையெழுத்து என்பதாக நேற்று நரேந்திர மோடி என்ற இந்திய தலைமை அமைச்சரும் சீனத்தினுடைய தலைவராக இருக்கும் ஜி ஜின்பிங்கும் அப்படியே அப்படி உட்கார்ந்துருக்காங்க. 12 ஒப்பந்தம் சொல்லி போட்டு ஒவ்வொரு துறையிலையா வந்து ஒரு மாதிரி வந்து செவப்பா இருக்கக்கூடிய ஒரு கோப்பை இவங்க கொடுக்காக, அவங்க பிரவுனா இருக்கிற ஒரு கோப்பை கொடுக்காக, இவங்களுடைய அமைச்சர் அவங்களுடைய அமைச்சர், இவங்களுடைய அதிகாரி அவங்களுடைய அதிகாரி, அப்படி மாத்தி மாத்தி கொடுக்காங்க பாருங்க. ஒவ்வொரு ஒப்பந்தமா அப்பா சீனா கூட இவ்வளவு நல்லுறவா என்பதாக மிரண்டு போக வச்சிருச்சுன்னு வைங்களேன். அந்த 12 ஒப்பந்தங்களும் என்னெல்லாம் வருதுன்னா, அதுல சீனாவுடன் வந்து முதல் ஒப்பந்தம் வந்து சீனா தன்னாட்சி பகுதியான திபெத்தில் உள்ள கைலாஷ் மானசரோவருக்கு பக்தர்கள் செல்வதற்கு புதிய வழித்தடம் உருவாக்கு. கைலாயமலை மானசரோவர் ஏரி புதிய பாதைக்கு சீனா அனுமதி. சீன அதிபருடன் மோடி நடத்திய பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தம். பேச்சுவார்த்தை 90 நிமிடங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஆமா, 90 நிமிடங்கள் தான் பேச்சுவார்த்தை நீடித்தது. அந்த 90 நிமிடங்கள்ல 12 ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு முடிச்சுட்டாவோ. ஆமா, இந்த முதல் ஒப்பந்தத்தை சுஷ்மா ஸ்வராஜும் சீன வெளியுறவு மந்திரி வாங் யியும் கையெழுத்திட்டனர். அவங்க கையெழுத்திட்டு 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. கையெழுத்து நம்ம முன்னால போடல, அது முதலே போட்டு கோப்பை கொடுக்க இவங்க கோப்பை வாங்க, ஆமா என்ன அப்படியே கும்பிட்டு போக என்பதாக கும்பிட்டு போல 2 அதிபருக்கும் நம்ம கை கொடுத்தாங்க. அதுலயும் ஒரு இத பின்பற்றினாங்க. நம்மவங்க முதல்ல வந்து சீன அதிபருக்கு கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரதமருக்கு கை கொடுத்துட்டாங்க ஒரு மரியாதையோட. ஆமா, அவங்க ஆளுங்க முதல்ல நம்ம பிரதமருக்கு கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அதிபருக்கு கை கொடுத்தாங்க. மரியாதைக்குரிய அப்படியே இந்திய துணைக்கண்டம் எங்கும் ஈடுபடுற மாதிரி இல்ல, ஊடகத்துல அதை காட்டி அப்படியே சீனாவும் இந்தியாவும் ஒண்ணு சேர்ந்த மாதிரி காட்டிக்கிட்டாவ. நல்ல ரிகர்ஸ்ட் ஒரு நிகழ்வு, டிராமா மாதிரி அப்படி நடந்தது. திட்டமிட்டு முறையாக சீனாவும் இந்தியாவும் ஒன்று சேர்ந்து ஒரே பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்பது போல. 2வது ஒப்பந்தம் இந்தியாவுக்கு சீனாவுக்கு இடையே உள்ள ரயில்வே துறையில என்பதாக ஒத்துழைப்பு வலுப்படுத்துவதற்கு உரியது. அதுல வந்து ரயிலுடைய வேகத்தை அதிவேக ரயில்களை இயக்க ஒத்துழைப்பு அளித்தல், இந்தியாவின் ரயில்வே பல்கலைக்கழகம் அமைத்தல் உள்ளிட்டவை இடமிருந்தது. அப்போ தனியாருக்கு கொடுப்பதை விட சீன அரசாங்கத்தை கொண்டாந்து இதுல அரசாங்கம் வந்து நேரடியா தலையிடுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. காரணம் என்னன்னா, இப்ப வந்து நம்ம நேற்று நம்ம சொன்னோம், ஜிஎம்ஆரிடம் இருந்த அந்த மாலி ஏர்போர்ட்டை வாங்கி யாருக்கு கொடுத்திருக்காங்க? சீனா அரசுக்கு கொடுக்கல, சீனா கார்பரேட்டுக்கு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் தனியார் அவர்களுடைய கார்பரேட் தான் இன்வால்வ் ஆகுவாங்களே தவிர சீன அரசு டைரக்டா இன்வால்வ் ஆகுதாங்க. பல்கலைக்கழகம் எல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு சில விஷயங்கள் உள்ள ரயில்வே துறை இருக்குல்ல, அவங்க ஈடுபடுறாங்க. அதனால அது நல்ல விஷயம் தான் ஒரு பகுதியில. என்றால் 3வது ஒப்பந்தம் இந்திய ரயில்வே துறையில் குறிப்பிட்ட பிரிவுகளில் ஒத்துழைப்பு வழங்குவதற்கு உரிய செயல் திட்ட ஒப்பந்தம். இதுதான் கார்பரேட் வருவாங்க அப்படின்னு சொன்னா. 4வது ஒப்பந்தம் 5 ஆண்டு வர்த்தக பொருளாதார வளர்ச்சி திட்ட ஒப்பந்தம் ஆகும். வர்த்தக சமநிலையின் மைய போக்குதல் என்ன, போக்குதல். ஓஹோ, வர்த்தகத்துல அன்பேலன்ஸ் சமநிலையின்மையை, முதலீட்டு ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் அப்படின்லாம் சேர்ந்தது. நாங்க இங்க பூங்கா வைக்கிற மாதிரி நீங்களும் அங்க வந்து பூங்கா வச்சுக்கோங்க, அதான் சமநிலை. அதுக்கு அடுத்து இந்திய சீன கூட்டு பொருளாதார குழுவின் 10வது அமர்வின் ஒப்புக்கொள்ளப்பட்ட நடவடிக்கை தொடர்பாக 5வது ஒப்பந்தமா. 6வது ஒப்பந்தம் இந்திய சீன ஆடியோ வீடியோ கூட்டு தயாரிப்புக்கானது, விண்வெளி ஆராய்ச்சி. சரி. 7வது ஒப்பந்தம் சுங்க விவகாரங்களில் பரஸ்பர உதவி ஒத்துழைப்புக்கு உரியது. 8வது ஒப்பந்தம் இந்திய சீன விண்வெளித்துறை ஆராய்ச்சிக்கு ஒத்துழைப்புக்கு வகை செய்கிறது. 9வது ஒப்பந்தம் இருதரப்பு கலாச்சார நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு உருவாக்குவது. 10வது ஒப்பந்தம் தேசிய புத்தக அறக்கட்டளைக்கும் சீனாவின் ஊடக நிர்வாகத்திற்கும் இடையே ஒத்துழைப்புக்கும் வகையை செய்கிறது. அதுல ஊடகத்துறையினால நம்ம பிரகாஷ் ஜவடேகர் தான் வந்தாரா, அவர் வந்து உடனே கோப்பு மாற்றினாரு என்று சொன்னா. 11வது ஒப்பந்தம் இருதரப்பு மருத்துவ நிர்வாக ஒத்துழைப்பு செயல் திட்டம் தொடர்பானது. 12வது ஒப்பந்தம் மும்பை நகருக்கும் ஷாங்காய் நகருக்கும் இடையான ஒத்துழைப்புக்குரியது. இதுல வந்து மும்பை மேயர் வந்தாரு. ஆமாங்க, ஸ்னேகல் வந்துட்டாங்களே அம்பேகார். அதே மாதிரி ஷாங்காய் நிர்வாக துணை மேயர் இல்ல டூ குவாங் வந்திருக்காரு. அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டாங்களா? ஏகப்பட்ட ஒரு 1000 சீனாவில இருந்து ஒரு 1500 பேர் டீமோட வந்திருக்காருங்க. தண்ணி விமானத்துல
ஓஹோ. அதனால ஒரு பிரம்மாண்டமான டீமோட வந்திருக்காரு. நேத்து பாத்தீங்கன்னா அதிபர் ஜின்பிங் பேரு அதிபர் ஜின்பிங் வரவேற்றும் பொழுது நம்ம சுஷ்மா ஸ்வராஜ் வந்து சைன மொழியில பேசியிருக்கிறாங்க. சீன மொழியில. ஆமா, அதை கேட்டு உடனே சீன அதிபர் மற்றும் குழுவினர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்களா. திடீர்னு நம்மளுக்கு கூட வெளியூருக்கு போகும்போது யாராவது வணக்கம் அப்படின்னு தமிழ்ல சொன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி அவங்களுக்கு புல்லரிச்சு போயிருக்கும். அப்படின்னு சொன்னா சீன அதிபர் வருகைக்கு எதிர்ப்பு டெல்லியில் திபேத்தியர்கள் போராட்டம் அப்படின்னும் பொழுது அது 50 பேர் தாங்க. சரி, 50 பேரும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதாவது 20 வயதுக்கு குறைவாக, இதே 25 வயதுக்கு குறைவாக, இதே 50 பேர் தான் முந்தா நாளும் போராட்டம் பண்ணாங்க. அப்போ முந்தா நாளைக்கு முந்தின நாளே போராட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. சீன அதிபர் வரதுக்கு முன்னாலேயே. ஆமா, வந்த அன்னைக்கு குஜராத்ல வந்த அன்னைக்கும் டெல்லியில போராட்டம் நடத்தாவ. அப்ப எல்லாமே திட்டமிட்டு அவைகளை அனுமதிச்சா இந்திய அரசு என்று நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த ஹைதராபாத்ல தான் உட்கார்ந்துகிட்டு, ஹைதராபாத் மாளிகையா, தமிழ்நாடு ஹவுஸ் மாதிரி, தமிழ்நாடு இல்லம் ஹைதராபாத் இல்லம், அதுல உட்கார்ந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காவ. யாரு, நம்ம மோடியும் அவங்க வந்து ஷி ஜின்பிங்கும் பேசிட்டு இருக்கும் போது வெளியே அந்த மாளிகைக்கு முன்னால வந்து அவங்க கரெக்டா போராடுதாவ. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்களை கொண்டாந்துருக்காவ. கொண்டாந்து இறக்கி அப்படி போராடுற மாதிரி போராடி, ஊடகம் எடுக்கிற மாதிரி எடுத்து அப்படியே அழுற மாதிரி அள்ளிட்டு போறாங்க. இப்படி செஞ்சா ஏற்கனவே இவங்க யாரு 20 வயசு 25 வயசுக்கு குறைவா உள்ளவங்களுக்கு சீனாவுக்கும் திபேத்துக்கும் உள்ள பிரச்சனை தெரியுமா? இங்க வந்து பிறந்தவங்களா இருப்பாங்க போல இருக்குது. அதாவது தர்மசாலா என்ற இந்தியாவினுடைய அந்த மலைப்பகுதியில் பிறந்து வளர்ந்தவர்கள் தான். அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு பணம் கொடுத்து சோறு போட்டு விதவிதமா வகை வகையா அவர்களை வளர்த்தது யார் என்றால் ஐநாவினுடைய அகதிகளுக்கான நிதி உதவியை அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக என்பதாக திரட்டிவிட்டு, ஏற்கனவே அமெரிக்கா சொல்லித்தான் தலாய் லாமா அங்கிருந்து திபேத்திலிருந்து ஓடியாந்து நேரு பெருமான் என்ற பெருமான் இங்கு ஆட்சி ஆளும் பொழுது வந்து உட்கார்ந்தார் என்பதும் அமெரிக்கா சொல்லிச்சுங்கிறதுக்காக அந்த தலாய் லாமா கும்பலுக்கு இங்கே நேரு பெருமான் இடம் கொடுத்தார் என்பதும், அது தர்மசாலாவில் அவங்க உட்கார்ந்திருக்காங்க என்பதும், பல ஆயிரக்கணக்கான கோடி அந்த அகதிகளுக்கு மட்டும் போகிறது என்பதும், அவர்கள் எக்ஸைல் கவர்மெண்ட் என்று தனி அரசாங்கத்தை திபேத்துக்காக இங்கே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும், அதில் உள்ள எம்பி மாரெல்லாம் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் வந்து உட்கார்ந்து பேசுற அளவுக்கு, கேரளாவில் வந்து ஊமன் சாண்டியை பார்த்து பேசுவாங்க. மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்கள்ல அவர்களுக்கு தொடர்பு இருக்கு. அதே மாதிரி இவர்கள் எல்லோருமே பல்வேறு பல்கலைக்கழகத்திலையும் படித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த மாணவர்கள். ஏன்னா இவர்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீ எஜுகேஷன். அதனால இந்திய அரசு இதையெல்லாம் அனுமதித்தது அமெரிக்கா சொல்வதற்காக, ஐநாவினுடைய அகதிகள் என்ன ஆணையம் சொல்வதற்காக, பணம் கொடுத்ததற்காக என்று சொன்னால், இங்கே வந்து 30 ஆண்டா ஈழத்து தமிழ் அகதிகள் பாடாபாடுபட்டு இருக்காவ. அவங்களுக்கு இந்த ஐநாவினுடைய அகதிகள் ஆணையம் எந்த ஒரு பச்சை கொடியும் காட்டாது, பணத்தை கொட்டலையா, காசு கொடுக்காது. அது மட்டுமல்ல, அதனாலதான் கொட்டடி மாதிரியான இடத்துல இந்த அகதிகளை வந்து அடைச்சு வச்சுப்பாங்க போல இருக்கு. அது மட்டும் இல்லாம கல்வியும் கிடைக்காது. நீங்க இந்தியா முழுக்க எல்லா பல்கலைக்கழகத்திலையும் திபேத் தலாய் லாமா ஆட்கள் இருப்பாங்க. ஆனா இந்தியாவினுடைய தமிழ் அகதிகள் தமிழ்நாட்டு கல்லூரிகளிலேயே இடம் கிடைக்காது. அப்போ இங்கே வந்து கல்வியும் கிடையாது, காசும் கிடையாது, வேலையும் கிடையாது, உணவும் கிடையாது, உடுப்பும் கிடையாது என்பது ஈழ தமிழ் அகதிகளுக்கு, தலாய் லாமா கும்பல் அகதிகளுக்கு எல்லாமே உண்டு. அதனால் 50 பேர் அதுல புதிதா வந்த இளைஞர்கள், டீன் ஏஜ், அவங்களுக்கு என்ன தெரியும், திபேத் சீனா கூட இருந்துச்சா அல்லது தனியா இருந்துச்சா, பிறகு சேர்ந்துச்சா, யார் சேர்த்தாவோ அது ஆக்கிரமிப்பா, எந்த விவரமும் தெரியாதவங்க இன்னைக்கு வந்து விவரமா பேசுறாங்க. நிச்சயமாக இந்த விவரங்கள் எல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கும். அவங்க வந்து எக்ஸைல் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. அதனால அவர்கள் உருவாக்கப்பட்டதுனாலதான் இவ்வளவு ஆவேசமாக ஆக்ரோஷமாக உண்மை என்ன அப்படின்னு புரிந்து கொள்ளாமல் சீனாவோட அவர்கள் இது பண்ணி ஐயா வந்து போராடினது 50 பேர். சரி, ஆனா அங்க வந்து என்ன இது போன்ற ஊர்வலங்களுக்கு இந்தியா முழுக்க வந்த லாமா குழுவினர் ஆயிரக்கணக்கான பேர், பல்லாயிரக்கணக்கான பேரு அங்க தர்மசாலால வந்து உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா பல லட்சம் பேரு திபேத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த பல லட்சம் பேருக்கு தலாய் லாமாவினுடைய தம்பியான பஞ்சன் லாமா என்பவர் அங்கே தலைமை தாங்கி சீனாவுடன் சேர்ந்தது சரிதான் என்று ஒப்புக்கொண்டு, தலாய் லாமா இங்கே வரும் நேரத்திலேயே பஞ்சன் லாமா அங்குள்ள சீன கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து அவர் அங்கே தலைமை எடுத்து சீன அரசாங்கத்துடன் ஒத்துழைத்து போய் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால்,
அது பெரும்பான்மையா இது பெரும்பான்மையா? சிறுபான்மை வைத்துக் கொண்டு அமெரிக்காவும் ஐநாவினுடைய அகதிகள் ஆணையமும் விளையாடுதா? அதுக்கு இந்திய அரசு அப்படியே வந்து ஏற்பாடு செய்து கொடுக்குதா தாம்பளம் விரித்து? இது தமிழ் அகதிகளுக்கு கிடைக்கவில்லையே என்ற கேள்வி எல்லாம் உங்களுக்கு எழுந்திருச்சா அகம்பாவம் சொல்லிவிடுவோம். இல்ல, ஒழுங்காக அது அப்ப இருந்த இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையினால் ஏற்பட்ட விஷயம். ஏன்னா அப்ப இந்தியாவிற்கும் ரஷ்யாவுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருந்தது இல்லையா? யுனைடெட் ரஷ்யா இருந்தது, USSR இருந்தது. இப்ப இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருந்த தொடர்பு என்பது அமெரிக்காவை எதிர்த்து நிச்சயமாக சொந்த காலில் நிற்பதற்கு அவர்களுடைய உதவி தேவை என்கின்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு சில வெளியுறவு கொள்கையினால ஒரு சில தவறுகள் நடந்திருக்கிறது அப்படின்னு. ஆனா இந்திய அரசு இப்ப அதை ஏற்றுக்கொள்ளல, இன்னும் ஒப்புக்கொள்ளல. அது காங்கிரஸ் ஆட்சியில நாங்க சீனாவுக்கு எதிராக இந்திய நாட்டுக்கே துரோகம் பண்ணி அமெரிக்கா விசுவாசமா இருந்து போட்டோம் என்று பகிரங்கமா ஒப்புக்கொள்ளுங்க ஐயா என்றால் இது இந்த வில்லங்கமா? ஆனா இந்த இந்திய சீனா எல்லை பிரச்சனை இருக்குல்ல, அதை தீர்க்கிறதுக்கு நம்ம தலையிலாம ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. ஏன்னா இவரை பத்தி சொல்லும்போது அதையும் சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த ரெண்டு பேருடைய உறவு ரொம்ப 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 முக்கியமானது. அது ஆசிய கண்டத்துல இந்தியாவும் சீனாவும் உறவினால ஆசிய கண்டம் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த உலகமே பயன்பெறும். அதனால இந்த பிரச்சனைக்கு நிச்சயம் வழி இல்ல. மோடி அரசாங்கம் வந்துருச்சு, நல்லுறவு வந்துருச்சு, இப்படி சொல்லி போடுவோம், அப்பதான் நமக்கு பொழப்பு ஓடும், கோடிக்கணக்கான ரூபா வந்துகிட்டு இருக்கு. நம்ம அந்த கார்பரேட் ஆசிரமங்கள் இருக்குல்ல, உறவிகளுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி. ஒரு ஆண்டில் ஒவ்வொரு கார்பரேட் ஆசிரமத்திற்கும் 1500 கோடி 2500 கோடி வருகிறது. அது எந்த கார்பரேட் ஆசிரமா இருந்தாலும் சரி. அதுபோல நமக்கு வரக்கூடியது நாம ஒரு துறவியா படம் காட்டிக்கிட்டு இருக்கோம், அது பறி போயிடக்கூடாது என்று தலையிலமா பேசினாரா நமக்கு தெரியாது. ஆனா ஜி ஜின்பிங் ரொம்ப நல்லவர்னு பேசியிருக்காரு, ரொம்ப நல்லவர். அதனால பேச்சுவார்த்தையாலே இந்த பிரச்சனையை தீர்த்துக்கலான்னு பேசியிருக்காரு. ஆனால் இங்கே பிரைம் மினிஸ்டர் டாக்ஸ் டஃப் ஆன் லடாக் இன்கர்ஷன்ஸ் என்று லடாக்ல இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே மோடிக்கும் அல்லது நம்ம ஷி ஜின்பிங்குக்கும் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போது இல்லங்க, அவரு இந்தியாவுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே செப்டம்பர் 10ஆம் தேதியில இருந்தே ஆரம்பிச்சிருச்சு இந்த இன்ட்ரூஷன். அதாவது லடாக் பகுதியில இருக்கக்கூடிய அந்த சுமர் என்ற பகுதிக்குள்ள ஒரு 1000 பேர் மக்கள் விடுதலை படையின்னு சீன ராணுவத்தினர் வந்துட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம நம்ம இந்திய படை வீரர் ஒரு 100 பேரை சுற்றி வளைச்சு வேற வச்சிருக்காங்களாம். சீனாவில் இருந்து உள்ள பொதுமக்களும் உள்ள வந்து அந்த எல்லையில வந்து நிக்காங்களாம். நம்ம இந்தியாக்காரர்களும் எல்லையில போய் நிக்காங்களாம். பொதுச்சனத்தை 2 பக்கத்துல இருந்தும் அமைப்பாக்கி திரட்டி அனுப்பிச்சாங்களான்னு நமக்கு தெரியாது. ஏமனு கேட்டா அந்த மலைப்பகுதியில முழுக்க முழுக்க பனி விழுற பகுதியில யாருமே நடமாடாத பயன்படுத்தாத பகுதியில நேற்று காட்சி ஊடகத்துல பாத்தீங்கன்னா இந்திய ஒரு பெரிய பதாகையை வச்சிருக்காவோ. என்னன்னு கேட்டா இந்தியா இட் இஸ் இந்தியன் டெரிட்டரி, இது இந்தியாவினுடைய பகுதி. என்னையா திடீர்னு ஆங்கிலத்தில் ஒரு பதாகையோட இந்திய மக்களுக்கு இவ்வளவு விவரமா அங்க போய் நிக்கோம்னா உலகம் பூரா உள்ள ஊடகங்களுக்கு தெரியணும்ல. அதுக்காக நாங்க தயார் பண்ணி கொடுத்தோம் அப்படி இந்திய ராணுவம் இந்திய அரசாங்கம் வெளிப்படையா சொல்லல. அதே மாதிரி சீன எழுத்துல ஒரு பதாகையை வச்சுக்கிட்டு நிக்காவோ, அவங்க சீன எழுத்துல வச்சிருக்காங்க சீன பகுதி அப்படின்னு அவிய தயார் பண்ணி வச்சிருக்காவா. 2 பக்கமும் நாடகமா ஏற்பாடா நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட என்ன ஸ்டாப் அக்ரஷன் இவிய எழுதி வச்சிருக்காவோ, ஆக்கிரமிப்பை நிறுத்துண்டு. அவியலும் அதே மாதிரி சீனாவில் என்ன எழுதினாவோ நமக்கு விளங்காது. ஆனா நம்ம ரிட்டையர் ஆன இவர் கர்னல் என்ன சொல்றாருன்னா, இந்தியா இக்னோர்ஸ் பார்டர் வைல் சைனா பாப்புலேட்ஸ் இட். இந்தியா வந்து எப்பொழுதுமே இந்த எல்லை பகுதியில மக்கள் குடியிருப்ப வந்து விடவே விடாது, எல்லை பகுதிக்கு போறது. ஏன்னா அது பாதுகாப்பு அது இதுன்னு அந்த பகுதிக்கே மக்களை விடாது. ஆனா சைனா என்ன பண்ணுது, மக்களை கொண்டு போய் அங்க நீங்க எல்லை பகுதியில குடியிருக்கணுமா, ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுத்து எல்லை பகுதியில குடியிருக்க வைக்கிறான். ஓஹோ, அப்ப எப்பவுமே அப்படி செய்தாங்கன்னா அவங்க எப்பவுமே இருக்காங்க, திட்டம் போட்டு இருக்காங்க. இவியதான் போய் இறக்குமதி பண்ணவையா நமக்கு விளங்கவே மாட்டேங்கயா இந்த 2 பேரும் பண்றது. Prime Minister talks tough on Ladakh incursions என்று peace along border is essential to realize the potential in our relations என்று இவங்க உள்ள வந்துட்டாங்கிற வில்லங்கத்தை நம்ம மோடி வலியுறுத்தி பேசிட்டாராம். வலியுறுத்தி ஏன் பேசினார் என்பதற்கு ஒரு புது விளக்கம் கொடுத்திருக்காவோ.
ஸ்விங் டிப்ளமசி இட்ஸ் சாஃப்ரன் ஹார்ட்லைனர். அதனாலதான் வலியுறுத்தி பேசினாரா அப்படின்னு தெரியல. ஐயா அவன் வந்து உள்ள இறங்கிட்டு இருக்கான் சீனாக்காரன். சரி, சீனாக்காரனுக்கு எதிராக எப்பவுமே நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் எடுத்து எங்க பேரு RSS, எங்க பேரு சங் பரிவார். அப்படி நாங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்க மாட்ட மோடி சபர்மதி ஆசிரமத்துல அந்த நதிக்கரை ஓரம், சபர்மதி நதிக்கரை ஓரத்துல உட்கார்ந்துட்டு ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருக்கியோ? ஊஞ்சல்ல ஆடலைங்க, உட்கார்ந்து இருக்கியோ. அதை பார்த்துட்டு எங்களுக்கு எரிச்சல் வருது என்ன அப்படின்னு சொல்லி போட்டு சரியா பேச போறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல நான் கடுமையா தான் பேசியிருக்கேன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டோர் ப்ரீ செப்டம்பர் 10 ஸ்டேட்டஸ் குவோ ஆன் லடாக் பார்டர் மோடி டெல்ஸ் ஜி அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இந்திய சீனா எல்லை பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று சீனா அதிபரிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தார். அப்ப நேற்று நம்ம பேசும்போது சொன்னோம், இவர் இதை பேசுவாரா பேச மாட்டாரா, ஏன்னா இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் கையெழுத்தாகும் போது இதை போய் பேசிட்டு இருப்பாரு. ஆனா நேற்று கிளியரா பேசியிருக்காரு. எல்லை பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு பிரதமர் மோடியிடம் சீன அதிபர் ஜி ஜின்பிங் உறுதியும் சொல்லியிருக்காரு. எல்லை பிரச்சனைக்கு முன்னுரிமை. ஆமா, ஆனா அங்க என்ன பண்ணிருக்காங்க, சைனா காப்டர்ஸ் டிராப் ஃபுட் ஃபார் PLA மக்கள் விடுதலை படையை அனுப்பி போட்டு அவங்களுக்கு மேல இருந்து ஹெலிகாப்டர் மூலமா உணவு பொருளும் விட்டுருக்காவ. பனி படர்ந்த மலையின் மேலே என்ன அந்த மலைக்கு மேல ஆளே அறவாமே இல்லாத இடமா அதுக்காக பண்ணிருக்காங்க என்றால் ஸ்ட்ராங்கர் சைனா இஸ் நோ த்ரெட் என்று ஒரு பக்கமும் சொல்லிக் கொண்டிருந்தால் வார்ம் டாக்ஸ் கூல் பார்டர் ஹீட் என்பதாக இவர்கள் அமைதியாக பேசி அந்த பிரச்சனையை தீர்ப்பார்கள் என்று சொல்லி உறுதியெல்லாம் சொல்லுகிறார்களே. அதான் நேற்று கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்க வந்திருக்கும் போதே இப்படி எல்லை மீறாங்களே அப்படின்னு மோடி கேட்டாராம். அதற்கு ஜின்பிங் என்ன பதில் சொல்லிட்டா, எல்லையை நம்ம நிர்ணயிச்சுட்டா பிரச்சனையே தீர்ந்து போயிடுமே அப்படின்னு பதில் சொன்னாராம். அதனால எல்லை நிர்ணயிக்கப்படாத எல்லையாக மக்மோகன் எல்லையாக LOC என்று அழைக்கப்படும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் என்பதாக. அப்ப லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் ஒன்னு இருக்கு, என்ன பார்டர் ஒன்னு இருக்கு. விளங்கிக்கிற இந்திய மக்கள் நம்மள எல்லாம் இதுவரை LOCலயே நிப்பாட்டி 62 வருஷம் சுதந்திரம் வாங்கியாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பாவிகளா பக்கத்து நாட்டு கூட பேசி ஒரே மாதிரி எல்லையை முடிவு பண்ணாம இத்தனை நாள் இழுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதனாலதானே அது இல்லைங்க என்று கேட்டால் இதுவும் ஒரு நாடகமா? அவர்கள் வருவது போல வருவார்கள், இவர்கள் திட்டமிடுவார்கள், அப்படி இவர்கள் போவது போல போவார்கள், ரெண்டும் பேசுவார்கள், ஆனால் மறுபடியும் பேசுவோம் என்று சொல்லுவார்கள், அப்படி தள்ளி போடுவார்கள். இல்ல தள்ளி எல்லாம் போடல. இத பாருங்க, மோடி ஜின்பிங் சந்திப்பு எதிரொலி, காஷ்மீர் எல்லையிலிருந்து ராணுவம் வாபஸ் பெற சீனா உத்தரவு. அவங்க கொஞ்சம் தான் பெயரளவுக்கு தான் வாபஸ் ஆகினாவா பேச்சுவார்த்தை நடத்தும் போது மறுபடியும் இவங்க வலியுறுத்தினாரியா. சரி, மறுபடியும் முழுமையா வாபஸ் பெறுது உத்தரவாதம் சொல்லிட்டாங்களாம். நாம கேட்பதெல்லாம் அது மக்கள் விடுதலை படை. மக்கள் விடுதலை படையில ஒரு பகுதியில பொறுப்பாளரே யாருன்னா இந்த ஜி பென்னுக்கு கூட வந்திருக்கிற அவங்க மனைவி. இவர் யாருன்னா மக்கள் விடுதலை படையும் சேர்த்து அரசாங்கத்தையும் சேர்த்து முழுக்க தலைமை தாங்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி, சீன கம்யூனிஸ்ட் கட்சி போய் செயலாளர். அப்ப எல்லாமே நாடகம் தானா என்றா, நீங்க மட்டும் தர்மசாலாவில வச்சுக்கிட்டு தலா இல்லாம குரூப்பை வச்சுக்கிட்டு விவரம் தெரியாது சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒரு நாடகம் நடத்தினா நாங்க ஒரு நாடகம் நடத்துறோம் சொல்றாங்களா? அட பொங்கையா, அரசியல்வாதிகள் மேல நம்பிக்கலாம் போயிடும் ஐயா என்றால் சைனா லிப்ஸ் ரெட் கார்டன் என்பதாக செவப்பு கம்பளத்தை நாங்க நீக்கிட்டோம், உள்ள வாங்கய்யான்னு இந்திய கார்பரேட்டுகளை சீனா கூப்பிடுதான். இதை இந்திய கார்பரேட் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நேற்று எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் சைனா அண்ட் சைனா டெவலப்மெண்ட் பேங்க் கார்பரேஷன் ஆன் Thursday signed various agreements with SBI, ICICI and ICICI அமெரிக்காவினுடைய வங்கி இங்க இருக்குதுங்க, and Axis Bank, அதுவும் வெளிநாட்டுக்கு வேலை செய்யற வங்கிங்க. வெறும் SBI மட்டும்தான் வந்து இந்திய வங்கி. ஆனா ICICI ஓடையும் ஆக்சிஸ் பேங்கோடையும் அவங்க கையெழுத்தான அக்ரிமெண்ட் எல்லாமே இங்க பெருமையா எடுத்து போட்டு எல்லாரும் ஒண்ணுதான். என்ன மக்கள் வாயில தான் மண்ணு. அதுதான் டு இன்வெஸ்ட் $20 billion allows greater access to Indian firms. இந்திய நிறுவனங்களுக்கு மேலும் உள்ளே வா என்பதாக அனுமதிக்கிறார்கள் என்று சொன்னால் சைனா ஃபார் சால்விங் பார்டர் ரோ த்ரூ டாக்ஸ் பேச்சுவார்த்தை மூலம் தான் அதை முடிக்க முடியும் என்பதாக அவர்கள் சொல்ல, அது எல்லையில் நாங்கள் சமாதானத்தை தான் விரும்புகிறோம் என்பதாக சொல்லும் பொழுது அஸ்ஸாம் முதலமைச்சர் கேட்டாராம், ஐயா டிஸ்கஸ் டான்ஸ் ஆன் பிரம்மபுத்திரா வித் ஜியா. அவர் கூட வந்து இந்த பிரம்மபுத்திரா நதியில அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லிவிடுங்க ஐயா. ஆனா இவங்க கட்டலாமோ, இந்தியா கட்டலாமோ, யாருனாலும் அந்த அணையை பத்தி பேசிவிடுங்க. அது மட்டும் இல்லாம பிரைம் மினிஸ்டர் நேற்று he raises stapled visa issue with Xi.
அந்த அருணாச்சல் பிரதேசத்துல ஸ்டேபிள் விசா பிரச்சனை இருக்கு இல்லையா, ஏன்னா அது சைனாவுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. அருணாச்சல் பிரதேசல மட்டுமல்ல, காஷ்மீர்ல உள்ளவங்களுக்கு அவங்க ஒத்த தாள்ல வந்து சப்பு நிச்சயம் சாப்பு சாப்பு பண்ணி கொடுத்தாவன்னு வந்துச்சு. ஓஹோ, அருணாச்சல் பிரதேச அவிய பகுதின்னு அவிய சொல்றாவ, இவிய பகுதின்னு இவிய போட்டாவ, இவன் முதலமைச்சர் எல்லாம் போட்டாவ, அவங்க மேப்ல மாத்தி போட்டாவ. இப்படி வில்லங்கம்லாம் நடத்திட்டு தான் இருக்க. ஆனால் தெரிந்தே நடக்கும் நாடகம், நம்ம தான் நாடகம் சொல்லுவோம் இல்ல, இந்த அம்பத்தூர்ல இருந்த ஒரு தமிழ் எழுதி தெரிந்தே நடக்கும் நாடகம் ஒரு தலைப்பு எழுதி தலையங்கம் எழுதியிருக்காவிட அவிய என்ன வில்லங்கத்தை கொண்டாடுறாங்க இல்ல. அவங்க இதுதான் எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி அங்க பிரச்சனை நடக்குது, 2 பேரும் தெரிஞ்சேதான் இந்த நாடகம் நடக்குது, 100 இந்திய வீரர்களை அவங்க ரவுண்ட் பண்ணி அங்க வச்சிருக்கிறாங்க, இந்த எல்லை பிரச்சனைக்கு முன்னுரிமை தருவோம் அப்படின்னு தீர்மானத்துல வந்து சீன அதிபர் வலியுறுத்தி இருக்கிறது வந்து ஜப்பான், ஆஸ்திரேலியா, வியட்நாம் போன்ற சீனாவை சுற்றியுள்ள நாடுகளுடன் நட்புறவை வளர்த்துக் கொள்வது பிரதமர் நரேந்திர மோடியின் ராஜதந்திர பதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓஹோ, ஏன்னா யார் யாரோட எல்லாம் எல்லை பிரச்சனை இருக்கும் சீனாவுக்கு, அவங்களோட எல்லாம் நம்ம நரேந்திர மோடி நல்லுறவு வளர்த்திக் கொள்வது இது அவருடைய ராஜதந்திர பதிலடின்னு சொல்லியிருக்காங்க. நிர்பந்தம். ஆமா, இப்படியாக இவிய போட்டா இங்க நம்ம முதல்வர் யூஜிசி சர்க்குலர் எகென்ஸ்ட் லா ஜெயலலிதா, அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழக உதவி கொடுக்கக்கூடிய ஆணையம் இருக்குதே, அவிய ஒரு சுற்றறிக்கையை போட்டாங்கன்னு தலைவர் கலைஞர் குரல் எழுப்பினார். அதே போல பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இந்திய கட்டாயமாக நீங்கள் முக்கிய பாடமாக சேர்க்க வேண்டும் என்பதாக போட்ட சுற்றறிக்கை தவறு என்று வைகோ குரல் எழுப்பினார், ராமதாசும் குரல் எழுப்பினார். இதையெல்லாம் சுட்டிக்காட்டி ஜெயலலிதா ஒரு அறிக்கை கொடுத்தார். ஜேஆர்டிஎஸ் யூஜிசி சர்க்குலர் அபார்ட் கால்ஸ் இட் இல்லீகல். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த சர்க்குலரே வந்து சட்டத்துக்கு புறம்பானது, பட்டப்படிப்பில் இந்தி கட்டாயமா யூஜிசி சுற்றறிக்கை ஏற்க முடியாது ஜெயலலிதா. ஆமா அப்படின்னு சொல்லி போட்டு அதை கிழிச்சு விட்டாங்களாமே. ஆமா, சர்க்குலரே இது வந்து சட்டப்படி செல்லாது அப்படிங்கிற மாதிரி சட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லி அவங்க ஒரு பெரிய அறிக்கை ஒண்ணு விட்டுருக்காங்க. அந்த அறிக்கையில அவங்க சொல்லி இருக்கக்கூடிய முக்கிய விஷயமே என்னன்னா, ஐயா 2011ஆம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் இருந்துச்சு ஐயா, அப்ப இருக்கும் பொழுதுதான் இந்த சர்க்குலரை சுற்றறிக்கையை விட்டாவோ, அப்ப திமுக கூட்டணியில தானே இருந்துச்சு, நீங்க கனிமொழிக்கு மேல வழக்கு போட்டு கடுமையா மறுபடியும் உள்ள தள்ளிடக்கூடாதுங்கிறதுக்காக விட்டு கொடுத்துட்டியோ. எந்த பிரச்சனைனாலும் ஒரு அங்க ஒரு நோண்டிடுவாங்க போல இருக்கு. ஆமா, அது இப்ப டிகேஎஸ் இளங்கோவனை விட்டு இப்ப அதுக்கு எதிரா வந்து அறிக்கை குடிக்க சொல்லுதியோ, இது ரெட்டை நாடகம் அப்படின்னு பக்கவாட்டில் ஒரு இடிச்சு போட்டுதான் மேல் வாக்குல இடிக்காவோ என்று சொன்னா அதனால நாங்க ஏத்துக்கிட முடியாது. 1963ஆம் ஆண்டின் அலுவல் மொழி சட்டத்திலே இந்தி மொழி பேசாத மாநிலங்களின் மீது இந்தி மொழியை திணிக்க கூடாது என்று தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதனால இந்த சட்டத்தின் 3வது பிரிவில் இந்தியில் அலுவல் மொழியாக பின்பற்றாத மாநிலங்களை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுக்கிடையான தகவல் பரிமாற்றம் ஆங்கில மொழியில் தான் இருக்க வேண்டும் என்று தெளிவாக 76ஆம் ஆண்டுல அதே மாதிரி அபிஷியல் லாங்குவேஜ் ரூல்ஸ்ல கம்யூனிகேஷன் ஃப்ரம் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் ஆஃப் டு ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் in a region B in a comprising Punjab, Gujarat, Maharashtra and Union Territory of Chandigarh, Dayu, Daman and Dadra ordinarily be in ஹிந்தி, மற்ற இடத்துல அப்படி கிடையாது. நம்ம தமிழகம் சி மண்டலத்துல வருது, நீங்க சொல்றது பி மண்டலத்துல இருக்கிறது. அதையும் சுட்டி காட்டிருக்காங்க. ஆமா, அதையும் சுட்டி காட்டி சி மண்டலத்துல ஆங்கிலம் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த சர்க்குலர் ஹிந்தி அப்படின்னு வர்றதே சரியில்லை. நாங்க எந்த பல்கலைக்கழகத்திலயும் அண்ணா யூனிவர்சிட்டி போடுறதுக்கு மட்டும் வந்திருக்கு பார்த்தோம். அதனால எந்த பல்கலைக்கழகத்தையும் இது அமலாக்க மாட்டோம், தமிழ்நாட்டில் இந்த வில்லங்கள்லாம் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் முதலமைச்சர் ஜெயலலிதா எதிர்ப்புக்கு எதிரொலி இந்திக்கு ஆதரவான சுற்றறிக்கை வாபஸ், பல்கலைக்கழக மானிய குழு அறிவிப்பு. அதாவது யூஜிசி வித்ரா சர்க்குலர் ஆன் ஹிந்தி ஆஃப்டர் ஜெயாஸ் புரோட்டஸ்ட், இவிய எதிர்ப்பு கொடுத்து 1 மணி நேரத்துல அவிய வாபஸ் ஆகிட்டாங்களாமே. அதாவது தவறா இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. இது வந்து 2011 சுற்றறிக்கை. ஏன் பழைய சுற்றறிக்கை இப்ப வெளியிட்டாங்கன்னு தெரியல. ஒருவேளை அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒரு ப்ரோஆக்டிவா இருப்பாரு போல சொல்லி யூஜிசி சீஃப் சொல்ற. ஆமா, ப்ரோஆக்டிவா இருக்கா. செப்டம்பர்ல வந்து இந்தி வாரம் இருக்கான், இந்த இந்தி வார கொண்டாட்டத்துக்காக ப்ரோஆக்டிவா ஏதோ அப்படி. ஆனா அது வந்து தவறாத்தான் வெளியிடப்பட்டிருக்குங்கோ. அது 2011 ஜூலை 28 ஒரு ஆலோசனைங்கோ, அது ஆலோசனை தானுங்க கொடுத்துச்சு.
அதுவும் கேந்திரிய வித்யாச ஹிந்தி சமிதி கொடுத்துச்சுங்கோ, என்ன மத்திய இந்தி என்ன பிரச்சார சமிதியாது அது கொடுத்துச்சுங்கோ. அதை வச்சுக்கிட்டு இப்போ ஒரு அதிகாரி இப்படி பண்ணிட்டாருங்கோ, தப்பு தானுங்கோ, அதனால வாபசுங்கன்னு சொல்லி போட்டு சொல்லி கையை தூக்கிட்டாரு அங்க இருக்கக்கூடிய அந்த யுஜிசி அதிகாரி என்று சொன்னால் அது இருக்கட்டுங்க. அவர் வாபஸ் வாங்கினதுனால சமாதானம் ஆகலாம். ஆனா தூத்துக்குடியிலையும் கோயம்புத்தூர்லயும் தமிழ்நாடுங்க இடைத்தேர்தல் நடந்துச்சு உள்ளாட்சிக்கு, அது சமாதானம் ஆச்சா? தமிழ்நாடு எங்கும் இடைத்தேர்தல் நடந்துச்சா? தேர்தல் ஆணையம் மேல 1000 குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில பீஸ்ஃபுல் போலிங், மாடரேட் டர்ன் அவுட், மார்க் பை எலெக்ஷன்ஸ் ஒரு ஏடு. 50 to 70% எக்ஸசைஸ் பிரான்சைஸ், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் டாப்ஸ் இன் ஸ்டேட் ரெஜிஸ்டரிங் 78% ஓட்டர். விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. பேரூராட்சிகளில் 73 விழுக்காடு, ஊராட்சிகள் 68 விழுக்காடு. 22ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை என்று இன்னொரு ஏடு. ஒரு ஏடு லேக் லஷர் ரெஸ்பான்ஸ் டு லோக்கல் பாடி போல்ஸ், ரொம்ப மந்தமா இருந்ததுயா அப்படின்னு இன்னொரு. தூத்துக்குடியில் 54 விழுக்காடு, கோவையில் 45 விழுக்காடு வாக்குப்பதிவு என்று போடுகிறார்களே ஒரு ஏடு, அதுதானா? புவர் டர்ன் அவுட் ஃபார் சிவிக் பை போல்ஸ், local body election not fair and transparent, allied CPM and BJP. எங்க அடின்னு அடிச்சாவனா பிறகு மந்தமா இல்லாம எந்தமா இருக்குங்க. ஏன்னா தூத்துக்குடி பாரதிய ஜனதா மேயர் வேட்பாளர் மீது தாக்குதல், மறியல் செய்த வேட்பாளர் மயங்கி விழுந்தால் பரபரப்பு. அப்படியே அவர் கணவர் அவரை கனகராஜ் தூக்கிட்டு போற மாதிரி ஜெயலட்சுமிய படங்கள் எல்லாம் எடுத்து போட்டாவோ. தூத்துக்குடி மேயர் இடைத்தேர்தல் வன்முறை, தாக்குதல் பாஜக பெண் வேட்பாளர் மயக்கம், வெளி மாவட்டத்தினர் ஊடுருவல். அதாவது வெளி மாவட்டத்தினர் இருந்தாங்களாம் அதிமுக பக்கம். இந்த வேட்பாளர் போய் நீங்க எல்லாம் இங்க இருக்க கூடாதுனாங்களாம். நீ என்ன எங்களை சொல்ல எங்க ஏரியா உள்ள வராதே அப்படின்னு இவங்க சொன்ன, அவங்க எங்க ஏரியா உள்ள வராதே என்று யார் ஏரியான்னு தெரியாம அடிச்சுக்கிட்டாவா என்றால் 2 பக்கமும் கார் உடைஞ்சதோ ஒரு பக்கம் கார் உடைஞ்சதா முதல்ல நமக்கு அடிச்சிச்சு என்று சொன்னால் மறியல்ல ஏற்படும் பொழுதுதான் அவங்களுக்கு மயக்கம் ஏற்பட்டதான். ஆமா, மறியல் பண்ணும்போது மயக்கம் ஏற்பட்டதுனால உடனடியாக சாலை மறியல வேட்பாளர். தமிழகம் முழுவதும் நடந்த உள்ளாட்சி இடைத்தேர்தல் வன்முறை, மாநில தேர்தல் கமிஷன் மீது பாஜக அவமதிப்பு வழக்கு அப்படின்னு சொல்லி போட்டு தெளிவா தமிழிசை சவுந்தரராஜன் நல்ல வந்ததுல இருந்து அந்த பெண்ணு தைரியமா அறுதிட்டு பேசுறாங்க பாருங்க. தேர்தல் பத்தியோ காவல்துறையோ பயப்படல. என்ன voting charges marred bipolar in city, DMK absence, rain led to low turnout at Thondiarpet. நீங்க சொன்னது அப்படியே எடுத்து இடதுசாரி ஏடு, வாக்குச்சாவடிகளை கைப்பற்றி அட்டூழியம், அதிமுக கள்ள ஓட்டு அப்படின்னு பெருசா போட்டாங்க. சிபிஎம் கடும் கண்டனம் என்பதா அதை போட்டிருக்காங்க. சென்னையில் 35வது வார்டில் 45% வாக்குப்பதிவு. அதான் மழையினால தொண்டியார்பேட்டையில மக்கள் வரல. இந்த ஓட்டு விஷயங்கள் இப்படி இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கத்துல நேற்று நாம சுட்டி காட்டினோமே, கடைசியா நிறைவாக முடிக்கும் பொழுது ஐயா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேசு சபை என்பதுதான் இருக்கக்கூடிய ரோமன் கத்தோலிக்கல இருக்கக்கூடிய தேவாலயத்திலையும் திருச்சபையிலையும் அந்த கிரீமி லேயர்னு சொல்லக்கூடிய கல்லூரிகள் நடத்துறவங்க. அப்படி நடத்தவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஸ்டீபன் குழந்தையினுடைய மரணமும் அவர் திடீர்னு மரணமும் கொண்டு போய் அடக்கம் நேற்று நடந்துச்சுட்டு. சரி, அப்படி இருக்கும் பொழுது அவருடைய வரலாற்று ஐடியாஸ்ல இருந்தார் என்பதாக அந்த தாழ்த்தப்பட்டோருக்காக போராடிய பல்மேரா போன்றதெல்லாம் சபை தொடர்பில் இருந்ததாக நல்ல விஷயங்கள்லாம் சொன்னா, இன்னொரு பக்கத்துல இல்லையா அவர் இருக்கும் பொழுது உள்ள இடைவெளிகளையும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்று சொன்னால், நேற்று அவருடைய தம்பி என்ன ஸ்டாலின் வந்துட்டாரு, கனிமொழி வந்துட்டாருன்னு அந்த நிகழ்ச்சிக்கு அரசியல் வரும்பொழுது அவர் ரொம்ப தெளிவா சேர் சபைக்கு தான் நாங்க முழுக்க குறுக்களுக்கு தான் எங்க குடும்பமே உடன்பட்டது. 4 மாதம் முன்னால எங்க அம்மா இறந்தாங்க. அப்போ அண்ணன் பெரிய அண்ணனை உட்பட நாங்க கூட்டிட்டு போய் எல்லாரையும் முழுக்க சோதனை பண்ணி மருத்துவ சோதனை சிகிச்சை ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டோம். 4 மாதத்துக்குள்ள எப்படியா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு கொலஸ்ட்ரால் வந்துச்சு என்ற கேள்வியும், இதெல்லாம் தெரியலையே என்ற பதிலும், அதே சமயத்தில் மன உளைச்சலில் இருக்கிறார்கள் இந்த குருக்கள் என்பதாகவும், ஐயா குருக்களை மன உளைச்சலில் இருந்து வெளியே வாருங்கள் என்பதாகவும் கொடுக்கும் அளவுக்கு லைலா கல்லீரல் அந்த அடக்க நிகழ்ச்சி அறைகூவலிடும் அளவுக்கு அங்க அடக்க நிகழ்ச்சியில பேசினாங்களாமா. ஆமா, என்ற அளவுக்கு வந்துச்சு என்பதும் எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம், துயரங்களை எல்லாம், வருத்தங்களை எல்லாம் நீக்க வேண்டும் என்பதுதான் மானுடத்தின் விருப்பம்னு நாம சொல்லிவிடுவோம். சரி என்றால் சகாயம் நியமனத்துக்கு எதிரான
தமிழக அரசின் மனு தள்ளுபடி. தமிழக அரசின் அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டில் தள்ளுபடி. சகாயம் விசாரணை நடத்த இனி தடை இல்லை அப்படின்னு அண்ணா சாலை தமிழேடு ரொம்ப சந்தோஷமா எடுத்து போட்டு சூப்பரா அண்ணா ஆட்சி எழுத்து வந்துருச்சுன்னு தள்ளுபடி அப்படின்னு போட்டாங்க. குவாரி முறைகேட்டை சகாயம் விசாரிக்க தடை கோரிய தமிழக அரசு அப்பீல் டிஸ்மிஸ். விசாரிப்பதில் என்ன பிரச்சனை? சுப்ரீம் கோர்ட் சரமாரி கேள்வி. அதாவது சட்டவிரோத கிரானைட் குவாரிகள் பற்றி விசாரணை என்பதாக அழகாக எடுத்து தினத்தந்தி அதை போட்டிருக்காங்க. உண்மை அதுதான். ஏன்னு கேட்டா அங்க கிரானைட், அங்க தாது மணல், இன்னொரு பக்கம் மணல் கொள்ள, இப்படியாக தமிழ்நாடு எங்கும் நடந்தத இந்த உயர் நீதிமன்றம் பளிச்சுன்னு சொல்லி சகாயந்தால மேல அது ஆய்வுன்னு போட்டுச்சு. அப்பவே சொன்னாவோ மாநில உரிமையில இப்படி வந்து தலையிடக்கூடாது இல்லையா. ஏற்கனவே ஒரு பேடிய போட்டு ஆய்வு பண்ணிட்டு அது என்ன ஆச்சுன்னு தெரியலையே நிக்க அப்படின்னு பொதுசனம் கேட்க. அது வந்து கிணத்துக்குள்ள போட்ட கல்லாட்டம் அப்படியே அமுங்கி கிடக்குதே. பேடி முதல்ல எல்லாம் பேசிட்டு இருந்தாரு, ஊடகத்துக்கெல்லாம் நல்லனோ பதிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. தோ வந்துரும் அதோ வந்துரும் விளையாட்டு காட்டிட்டு இருந்தாரு. ரிப்போர்ட்டை கொண்டே கொடுத்தாரு, என்ன ஆச்சுன்னே தெரியலையே. சரி, அவர் நல்ல அதிகாரிதான், அவரு தெளிவா ரிப்போர்ட் கொடுத்திருப்பாரு. ஆனா அந்த ரிப்போர்ட்டால பாதிக்கப்படுறவங்க ரிப்போர்ட்டை வெளியே விடலங்கிறது தான் பிரச்சனை போல. அவையே வந்து யாராவது நிர்பந்தம் கொடுக்காங்களா, என்ன சக்திகள்னு கண்டுபிடிக்கணும் தேவை ஆட்சியாளருக்கு இருக்கு. சரி, விசாரிப்பதில் என்ன பிரச்சனை? சுப்ரீம் கோர்ட் சரமாரி கேள்வி என்பதாக. ஏன்னா கச்சேரி சாலையேடு அவையிலும் முதல்ல போட்டாச்சு. சரி, முறைகேடு குவாரி முறைகேட்டில் சகாயம் விசாரிக்க தடை கோரிய தமிழக அரசு அப்பீல் டிஸ்மிஸ் அவையில. ஆனா தலைவர் கலைஞர் தன்னுடைய அதிமுக அரசின் அப்பீல் யாருக்கு சகாயம் செய்ய கேள்விக்குறி. இது எப்படி தலைவர் கலைஞர் அவர் விளையாட்டு பண்ண அந்த வேர்டுங்க. ஆமா, சகாயத்தை நியமிக்காமல் யாருக்கு சகாயம் செய்வதற்காக இந்த அப்பீலோ அப்படின்னு கேள்வி கேட்டுட்டாரு. கேட்டு போட்டு அதை ஒரு பக்கம் கேட்டிருக்காரு, இன்னொரு பக்கத்துல கேள்வியும் நானே பதிலும் நானேல இந்த முல்லை அது ஒரு இதுவாரி வந்து பல்வேறு விஷயங்களையும் ஏற்கனவே அது உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லிருக்காங்க, நீங்களே 93 எஃப்ஐஆர் போட்டுருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப பிரச்சனை இருக்குல்ல. அப்ப அப்படி பிரச்சனை இருக்கும் பொழுது அந்த ஏற்கனவே ஒரு குழு இருந்துச்சுன்னா, ஆணையம் இருந்துச்சுன்னா அதுக்கு சகாயத்தினுடைய இது துணை தானே செய்யும். அதையே நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு மக்களை பொறுத்தவரை ஐயா இதுக்கு எப்படி விடிவு வரும் அப்படின்னு ஆவலோட காத்திருக்காங்க. காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட இந்த கிரானைட் முறைகேடுல இருந்தே தமிழ்நாட்டுக்கு 12,000 கோடி நஷ்டமா. இது ஒரு பக்கம்ங்க. ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கடலோர கிராமங்களும், சரி, தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர கிராமங்களும் அழுது 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 இந்த மணல் அள்ளுவதனால் கார்னட் மணலை நீங்கள் அள்ளினா அங்க என்னன்னா புழுதி வாரி அந்த மணலுக்கு உள்ள இருக்கக்கூடியதெல்லாம் வெளியே வருது. அது ரேடியோ ஆக்டிவிட்டி என்ற அப்படியே வந்து கதிர்வீச்சை வெளியே கொண்டாடுது. கொண்டாந்தா அங்க பூரா புற்றுநோய் ஒவ்வொரு கிராமத்திலயும் வருது. மீனவ கிராமத்துல பக்கத்துல உள்ள மத்த சனமும் தான் பாதிக்கப்படுது. எல்லாருக்கும் பாதிப்பு வர்ற மாதிரி இந்த நிலைமையை உருவாக்கினா யாரோ ஏவுகணையை வந்து தயார் பண்ணக்கூடிய ஐரோப்பாவில் உள்ளவங்களுக்கு இது கடல் வழியா போயிருது, கப்பல் வழியா போயிருது, அவியலுக்கு சந்தோஷமா இருக்குதான். ஆனா இந்த நேரத்துலதான் அமெரிக்க கப்பல் ஏன் வந்துச்சு, அவிய கையில துப்பாக்கி ஏன் வந்துச்சு, தூத்துக்குடி கடலோரம் அவிய ஏன் வந்தாக என்பதையும் இணைச்சு பார்க்கணும்னு இன்னொரு பக்கத்துல உளவுத்துறைக்காரங்க முடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ற அளவுக்கு வில்லங்க இருக்கு. இங்க வில்லங்க இப்படின்னா இன்னொரு கடலோரம் தானே இந்த மகாராஷ்டிரா. சரி, அங்க கூட்டணியால் சுயமரியாதைக்கு பங்கம் வரக்கூடாது. மும்பையில் தொண்டர்கள் மத்தியில் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா பேச்சு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் சேஸ் ஷா. BJP gives ultimatum to Shiv Sena to agree on seat sharing or break tide. அமித்ஷா நேற்று வந்தாரு, நம்ம தான் சொன்னோம். சரி, அமித்ஷா வந்து இறங்கி பாஜக தொண்டர்களை முதல்ல பாக்காரு, நம்ம தான் சொன்னோம். ஆமா, சொல்லி போட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா இதான் பண்ணிட்டாரு. நேரடியாக அவியலுக்கு கூட வந்ததுக்காக நாம சுயமரியாதை எல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுங்க. ஆனா அவர் நல்ல ஒரு பேஸ் போட்டிருக்காருங்க. அவர் சொல்லிருக்காரு 15 ஆண்டுகளா இந்த காங்கிரஸும் இந்த தேசியவாத காங்கிரஸ் கூட்டணியும் சேர்ந்து ஒரே ஊழல் ஒரே பிரச்சனை, அதனால மக்கள்லாம் ரொம்ப கொதிச்சு போய் எதிர்த்து போயிருக்காங்க. நாம தான் ஜெயிப்போம். அப்ப நாம தான் ஜெயிப்போங்கிறது உறுதியானதுனால நாம நம்மளுடைய பேச்சுவார்த்தையை ஒழுங்கா நடத்திக்கணும். அப்ப நாம தான் ஜெயிப்போங்க, பிஜேபி கை ஓங்கி இருக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அதனாலதான் இந்த எண்ணிக்கை விளையாட்டு பேரம் வந்து இன்னும் சரியா படியல. ஓஹோ, அப்படி சொன்னீங்கன்னா சேனா என்ன தெரியுமா சொல்லுது? சேனா எம்பி நோ காம்ப்ரமைஸ் ஆன் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அவங்களும் எங்களுடைய சுயமரியாதையில சமரசமே கிடையாதுயா அப்படின்னு சிவசேனாவும் சொல்லிவிட்டாங்க. அப்போ அவிய வந்து 119 தான் கொடுப்பேன்னு சொல்ல, சேனா சொல்லுது 119.
117 தான் சொன்னாவ. சரி, போன முறை அந்த 2009 2004 இருந்து நாங்க 117 தான் கொடுக்கோம், ஒழுங்கா 114 வாங்கிட்டு போயிட்டே இருங்க, இந்த விளையாட்டுலாம் வச்சுக்கிறாதியா, நாங்க தான் மகாராஷ்டிரால சிவசேனா தான், RSS பேக்கிங் எங்களுக்கு தான் உண்டு உங்களுக்கு தான் உண்டு சொல்லாதியா அப்படின்னு சொல்லி போட்டு அவியலா நாங்க ஆதரிக்க மாட்டோம் RSS சொல்லிட்டாவ. 117 அப்படிங்கிற பழைய இதுல ஒரு 2 கோடி 119 தர்றோம்னு சொல்லிருக்காங்கல்ல. RSS not to intervene in BJP சேனா போல் டைப் ரோ அப்படின்னு அவிய சொல்லிட்டாங்க. சேனா போஸ்டிங் போர்சஸ் சாப்ரன் பார்ட்டி கிளைம் டவுன் அப்படின்னு இந்த ஆங்கில எடுத்து போட்டிருக்கு. பாஜக இறங்கி வந்து 119 ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், 135 கேட்டாலும் கூட என்றால் தாக்கரே மகாஜன் பாண்டு கெப்ட் டைஸ் ஸ்ட்ராங் நவ் இட்ஸ் ஆல் ஃபார்மல் என்பதாக அந்த காலத்துல நம்ம மகாஜன் இருந்தார்ல, வாஜ்பாய்க்கு மேனேஜராக பிரமோத் மகாரஞ்சன், அவர் வந்து இருக்கும் பொழுது இங்க பால் தாக்கரே சிவசேனா தலைவர் இருந்தார்ல, மாபெரும் தலைவர், அந்த பால் தாக்கரே இருக்கும் பொழுது அவங்க 2 பேருக்குள்ள போட்டுக்கிட்ட ஒப்பந்தம் தான் உங்களுக்கு 117 எங்களுக்கு மீதம்னு சொல்லி போட்டு. இப்ப அத்வாலே குரூப் வேற இருக்குது, அது மாதிரி 4 கட்சி குட்டி கட்சி இருக்கு, அவங்களுக்கும் கொடுத்தாங்க. இப்படி சிக்கல்ல தான் மகாஜன் போயிரோட இல்ல, பால் தாக்கரேயும் இல்ல, மகாஜன் போல பெரிய பிம்பமும் இல்ல, பால் தாக்கரே போல பெரிய பிம்பமும் இல்ல. சரி, கோவிந்த் முண்டா இருக்காரான அவரும் பிஜேபியில இறந்து போனாரு, என்ன மத்திய அமைச்சரா போனவரு, அவன் மகளை கொண்டாந்து இதுல முதலமைச்சர் ஆக்க முடியுமான்னு தெரியல. கட்காரி அங்கேருந்து கொண்டாந்து காட்டலாம் அவங்க பாக்காவ, இவங்க உத்தவ் தாக்கரேயை கொண்டாந்து சிவசேனாவில இருந்து முதல்வர் சொல்லி போட்டு சொல்லுதாவ. ஆனாலும் பால் தாக்கரேக்குள்ள மரியாதை உத்தவ் தாக்கரே இருக்குமா தெரியல. இல்ல தெரியல இல்ல இல்ல இதுதான் பிரச்சனைனால போன தடவை நாங்க 145 நின்னோம், இந்த தடவை 150 பிளஸ் தான் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அவங்க. அதாவது மகாராஷ்டிராவில் காங்கிரசும் தேசியவாத காங்கிரசும், அது சோனியா தலைமையிலான காங்கிரஸ் கட்சியும் சரத்பவர் தலைமையிலான தேசியவாத காங்கிரசும் தான் இப்பொழுது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றன. 15 வருடமாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். ஒருவர் முதல்வர் என்றால் இன்னொருவர் துணை முதல்வர், சரத்பவர் மகனே இருப்பார். இப்படியாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த கூட்டணி தொடருமா என்ற கேள்விய பாஜக சிவசேனா தொடருமான்னு கேட்கிற மாதிரியே கேட்டா, பாஜகவாவது பரவாயில்ல சிவசேனாட்ட 135 கொடியா 280 கேட்டாங்க, 150 கொடுங்கன்னு கேக்குறாங்க. பாஜக 135 கேக்குது, அவங்க 150 வேணும்னு கேக்குறாங்க சிவசேனா. ஆனா இந்த நம்ம சரத்பவர் கட்சி இருக்க தேசியவாத காங்கிரஸ், உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் சரி பாதியா எடுத்துக்குவோம். அவர் என்ன சொல்லுதாருன்னு சொன்னா, நாங்க வந்து 144 கொடுங்க, 288 தொகுதி 144 எங்களுக்கு கொடுத்துரு, 144 நீ வச்சுக்கோ. ஓஹோ அப்படின்னு ஒரு ஈக்குவல் அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. அப்ப இவ்வளவு தூரம் சமமா வர்ற அளவுக்கு சரத் அவருடைய மகள் வேற வந்து தலைமை எடுத்துட்டு மேல வர போயிட்டாங்க. ஆமா, அங்க கோபிநாத் முண்டேனுடைய மகள் அங்க அவர் இறந்த பிறகு வந்துட்டாங்க, இவர் உயிரோடு இருக்கும் பொழுதே இவர் வந்துட்டாங்க. இப்படியாக எல்லா மகளு என்ன தந்தை தாயி எல்லா சண்டையும், இதுக்கு பேர் தாங்க செகண்ட் லெவல் லீடர்ஷிப். அப்படி சொல்லணுமோ? ஆமா. அப்ப அந்த கட்சியில கடுமையா உழைக்கானே குப்பனும் சுப்பனும், அவன் செகண்ட் லெவல் இல்லையா? வரவே முடியாது. வாரிசுகள் தான் செகண்ட் லெவல் வர முடியும். ஓஹோ, அப்போ வாரிசாக தந்தையை சுற்றி வந்து உள்ளவகை வந்தா அந்த குடும்பத்திலிருந்து அதை வந்து வாரிசுன்றுவோம். அது அரசியல் ரீதியா வந்தாலும், அரசியல் எங்க குடும்பம் வந்துச்சுன்னா அது வாரிசு இல்ல உதவி செய்ய வந்தாங்கன்றுவோம். அப்படியா? நமக்கு ஒண்ணுமே புரியல, நாடே இப்படிதான் இருக்கு, தமிழ்நாடும் அப்படித்தானே இருக்கணும் என்று சொல்லும் பொழுது இத்தனை வில்லங்கங்கள்ல அதுவும் இழுபறியா? ஆமா, இவியலும் இழுபறி அவியலும் பேர் தான் மகாராஷ்டிரா. ஆனா சீக்கிரம் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்துருவாங்க, தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, அதனால போட்டாவா? ஆமா. ஆனால் உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த இடைத்தேர்தல்ல நம்ம கேள்விப்பட்டது பாசக மேல போச்சு, சர்ன்னு கீழே வந்துட்டு சமாஜ்வாதி மேல போயிருச்சு, அப்படித்தான் பார்த்தோம். ஆமா. அப்போ இவிய மேல இருந்தாவ, அவிய கீழே இருந்தாவ, அவிய மேல போனாவ, இவிய கீழே வந்தாவ என்பது மட்டும் பார்த்தோம். இடையில நம்ம இந்த காங்கிரஸ் கட்சி என்னாச்சுன்னு பாக்கல, காங்கிரஸ் காணா போயிடுச்சுன்னு அதை விட்டுட்டோம். ஆனா பாக்கணும்ல. ஆமா, காங்கிரஸ் என்னன்னு பார்த்தா உத்தரப்பிரதேச இடைத்தேர்தல் 9 தொகுதிகளில் டெபாசிட் இழப்பு, அதிர்ச்சியில் காங்கிரஸ் தலைவர். இது பயங்கர செய்தியா இருக்கு. மொத்தம் 11 தொகுதியில தானே இடைத்தேர்தல் நடந்துச்சு. ஆமா, அதுல 9 டெபாசிட் போட்டி போட்டுட்டு எல்லாம் இழந்திருக்காவ. அட பவியலா, நீங்க ஏற்கனவே 9 டெபாசிட் போயிடுச்சுங்கிற ஒரு விஷயம்
ஏற்கனவே காங்கிரஸ்ல இருந்தவர் எஸ்பிக்கு மாறி நின்னாருங்க. அவரு எக்கச்சக்கமா ஓட்டு வாங்கி ஜெயிச்சு போயிட்டாரு. அப்ப சமாஜ்வாதிக்கு போனா வாக்கு கிடைக்கும், காங்கிரஸுக்கு போனா போக்கு கிடைக்கும். மக்கள் மாத்தி யோசிக்க ஆரம்பிச்சாங்க உத்தரப்பிரதேசத்துல. விவரமா தான் பாக்காவ, யாருன்னு பாக்குறது இல்ல, எந்த கட்சின்னு பாக்காவ. அப்ப மாநில கட்சி தான் வேணும், தேசிய கட்சி ஆசிய கட்சி வேண்டான்ட்டாவளா? ஏன்னா ஆசிய பூங்கா நேருவினுடைய மருமகள் இல்லையா, அப்படி வந்துடும். அதனால அவைய குடும்பத்தில இருந்து இப்போ பாஜகவும் வேண்டாம் காங்கிரசும் வேண்டாம் என்ற முழக்கம் தமிழ்நாடெங்கும் வெற்றி முழக்கமான முழக்கம் அகிலேஷ் மூலமாகவும் வெற்றி பெற்றிருக்கிறது என்று பார்க்கணுமா? நமக்கு தெரியல. ஆனால் எது வெற்றி பெற்றுச்சோ இல்லையோ, எங்களுக்கு வெற்றின்னு இங்கிலாந்து சொல்ல, எங்களுக்கு தான் வெற்றி வரும்னு ஸ்காட்லாந்து சொல்ல. இட் மேக்ஸ் ஆர் பிரேக் vote on UK. அதாவது நேற்று பாத்தீங்க அப்படின்னா யூகேவோட இணைந்து இருக்கிறதா இல்லையா அப்படின்னு ஸ்காட்லாந்துல இருக்கிற மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. இதுல ஏற்கனவே நிறைய கருத்து கணிப்புகள் நடந்தது. இந்த கருத்து கணிப்புல பாத்தீங்க அப்படின்னா 5 கருத்து கணிப்பு, 5 கருத்து கணிப்புல 4 கருத்து கணிப்புல 48% யூகேவோட இருக்கணும் அப்படின்னும் 52% வேணாம் அப்படின்னும் வாக்களிச்சிருக்காங்க. ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும் சமமா வாக்களிச்சிருக்காங்க. அப்படி ஆளுங்க இருக்கு. ஆமா, அப்படியே ஆளுங்க இருக்கு. Scottish regions busting with yes enthusiasm. Staying with the union will mean more unemployment and more people on benefits என்பதாக வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகும் ஐயா. இங்கிலாந்துடன் ஸ்காட்டு ஒன்னா இருந்தா, பிரிஞ்சு போனா தான் ஐயா நல்லது. ஒன்னா இருந்தா வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகி வேலை இல்லாதவர்களுக்கு கொடுக்குப்பாகல ஊக்கத்தொகை அது நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும் ஐயா. நட்டந்தாயா அதிகமாகும் நாட்டுக்கு. அதாவது இப்ப ஸ்காட்லாந்துல 7.2 விழுக்காடு வேலை இல்லாம இருக்கிறாங்களாம். அதே மாதிரி இங்கிலாந்துல 7.6 விழுக்காடு வேலை இல்லாம இருக்கிறாங்களாம். அப்ப இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க இணைந்து இருக்கிறதுனால இந்த 14.8 விழுக்காடுக்கும் பணம் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல. அங்க நம்ம நாடு மாதிரி கிடையாது. வேலை இல்ல அப்படின்னா நீங்கள் டீசென்டா வாழ்றதுக்கான தொகையை அரசு கொடுத்துரும். டீசென்டாவோ இண்டிசாவோ மேற்கு வங்கத்துல ஜோதிபாஸ் கொடுத்தாரு அது மாதிரி. ஆமா. ஆனா இத என்ன அங்க இருக்கக்கூடிய அந்த கிரைக் மில்லர் என்று சொல்லி போட்டு லோக்கல்ல எடின்பர்க் பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரத்துல பார்த்தா எல்லாரும் எஸ் பிரிந்து போவதற்கான உரிமை என்பதாக சொல்லுதாங்களா? நாங்க அதுதான்ட்டு இதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்க்கை என்பதும் கிராண்ட் சில்ட்ரன் பேர குழந்தைகள் என்பதும் அதே போல சிந்திக்க தொடங்கிட்டாங்களாம். நாங்க அப்படி எஸ் எல்லாம் ஒட்டிக்கிட்டு குழந்தை பிள்ளை படம் எல்லாம் போட்டுக்கிட்டு அண்ணாமலை ஆங்கிலேயர்ல பெரிய கட்டுரையே போட்டிருக்கல. அதெல்லாம் போராட்டம் எல்லாம் நடந்திருக்கு. தொடர்ந்து எஸ் மூவ்மெண்ட் நடக்குது, நோ மூவ்மெண்ட் நடக்குது, அது எல்லாமே நடக்குதுன்னு வைங்களேன். ஆனா இதனுடைய ரிசல்ட் இன்னைக்கு தெரியும். வெள்ளிக்கிழமை தான் இதனுடைய ரிசல்ட் தெரியும். இங்கிலாந்துல தேசிய சுகாதார சேவை என்று சொல்லி NHS என்ற நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் அது முழுக்க அரசாங்க கையில இருக்கு. இது நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம். இதை ஸ்காட் பக்கம் கொண்டு போயிட்டா தனியார் கைக்கு போயிடும் மகிழ்ச்சி அடையதாங்க. காட்டு போனாலே தனியார் நிறைய வந்துரும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் அங்க இருக்குது. அது ஒரு பக்கம் அந்த சிக்கல் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இங்கிலாந்து ஒன்னா இருக்கிறதுனால அவங்களுடைய பவுண்ட்ஸ், அவங்களுடைய ரூபாய் அந்த பவுண்ட்ஸ்ங்கிறது டாலரை விட எங்கேயோ இருக்குது, யூரோவை விட அதிகமா இருக்குது. ஐரோப்பா என்ற யூனியனுக்குள் இங்கிலாந்து இருந்தாலும் கூட ஐரோப்பா யூனியன் சமீபத்தில் ஈரோ என்று ஒரு நாணயத்தை வெளியே விட்டாலும் கூட அது டாலருடன் போட்டி போடுகிறது என்று சொன்னாலும் கூட இங்கிலாந்தின் பவுண்ட் என்பது வலுவா இருக்கு. இங்க ரொம்ப வலுவா இருக்கு. தமிழ் நம்ம இப்ப இந்தியாவுடைய பணம் 100 ரூபாய் கொடுத்தாதான் ஒரு பவுண்ட் வாங்க முடியும். அந்த அளவுக்கு வலுவா இருக்கு. அதனால வில் ஏஸ் ஹேவ் இட் ஆர் த நேக்ஸ் அப்படின்னு எடுத்து போட்டிருந்தாலும் போற பாக்க பார்த்தா வேணாம், பிரிவினை வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க தான் ஜெயிச்சிருவாங்க மாதிரி இருக்குது. ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு நெருங்கி வருதுனால 50 ஒட்டி வருதுனால இந்த அண்ணாசாலை ஆங்கிலேயரு இந்த பிரிந்து செல்வதற்கான உரிமையை அழகியமா உற்சாகப்படுத்துற மாதிரி செய்திகளை போடுதியல. இதே மாதிரி தான் ஐயா, இதை விட படுமோசமாக ஒரு இனத்தையே அழித்து 1.5 லட்சம் பேரை அழித்து கொலை பண்ணி ஒரு இன அழிப்பை நடத்தி போர் குற்றவாளி என்று உலக சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு விசாரணைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நாட்டில் பொது வாக்கெடுப்பு வேணும் என்று நீங்க ஏன் எழுத மாட்டேங்கியோ? அதை மட்டும் ஏன் எழுத மாட்டேங்கிறீங்க? இலங்கைக்கு ஆதரவு மட்டும் எழுதியோ என்று பொதுசனம் சொரணையா கேட்பாங்கல்ல என்று கேட்டால், இன்று ஆசிய விளையாட்டு துவக்க விழா
சவுத் கொரியால இந்த துவக்க விழா 17வது ஆசிய விளையாட்டு தொடங்குது. 45 நாடுகள் சார்பில் 13,000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்துக்கிறாங்க. 2010 சீனாவுல நடந்தது. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுல ஒரு டீமை ரெடி பண்ணி இவங்க எல்லாம் போகணும் அப்படின்னு பண்ணா நம்முடைய பிஜேபி அரசு அந்த டீம்ல இருந்து ஆளை குறைச்சிருச்சான். இப்ப யார் அனுப்புறது, யார் அனுப்புவோம்னா டிக்கெட் புக் பண்ண டிக்கெட்டை கேன்சல் பண்றதா என்ன அப்படின்னு அங்க என்ன சொல்லிட்டாங்களா, உங்களுக்கு ஏற்கனவே கிரவுண்ட்ல பிராக்டிஸ்க்கு டேட் பிக்ஸ் பண்ணிட்டோம், லேட்டா வந்தா விட மாட்டோம், மத்த நாடை விடணும் அப்படின்னு. நம்ம வீரர்கள்லாம் வாய்ப்பு கிடைச்சு இந்த மாதிரி போக முடியாம இருக்குது அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்காங்க. விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள்ல போய் காங்கிரஸ் அனுப்பிச்சாலு பிஜேபி அனுப்பிச்சாலுன்னு பார்க்க கூடாது, இது கூட தெரியலையே. அதனாலதான் இதிலுமா விளையாட்டு அப்படின்னு தலையங்க எடுத்து போட்டாங்க. விளையாட்டெல்லாம் வாகனங்களாக வந்து சாலைகளை எல்லாம் நீங்க முழுக்க மாசு கட்டுப்பாட உடைச்சி எரிஞ்சுக்கிட்டு மாசு கொண்டாடியோ. நாங்க பாருங்க சைக்கிள்ல போறோம்னு உத்தரப்பிரதேசம் முதல்ல சைக்கிள் போனாராம். நெதர்லாந்து பாணியில் உத்தரப்பிரதேசம் சைக்கிள் பயன்பாட்டை ஊக்குவிக்க முதல்வர் அகிலேஷ் அவர் சின்னவும் சைக்கிள் சின்ன சைக்கிள் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நெதர்லாந்துல பாருங்க, அங்க இருக்கிற ராணியே வந்து சைக்கிள்ல போறாருங்க. சைக்கிள்ல போறதுக்காக ஒரு தனி பாதையே இருக்கு. அப்ப உத்தரப்பிரதேசம் சைக்கிள்ல போறதுக்காக பாதைகளை 3 நகரத்துல முதல்ல அமைக்க போறாங்க. பாதை போட்டதையெல்லாம் மீறி கூட பாதைகளுக்கு நமக்கு இருக்கிற பங்கையும் கூட போய் சேராம இருக்கிற அதிகாரிகள்னால முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதியான முல்லைக்கொடியை தமிழக அதிகாரிகள் கேரள வனத்துறைக்கு தாரை வார்ப்பதா பெரியார் அணை மீட்பு குழுவினர் கண்டனம் என்பதாக போட்டு நம்ம தலைவர் கலைஞர் கேள்வியும் நானே பதிலும் நானேல தெளிவாய் எழுதி, இந்த கடந்த 15ஆம் தேதி தான் தேக்கடியில பெரியார் அணையில கண்காணிப்பு குழு 3வது கூட்டம் நடந்துச்சு. முல்லை கொடி பெரியார் அணை நீர்பிடிப்பு பகுதி அல்ல, அப்பாற்பட்டதுன்னு சொல்லி போட்டு சொன்னாவளே, அப்படி இல்லையா கேரளாக்காரங்க, அது மறுத்து பேசலையே தமிழக அதிகாரிகள். உள்ளபடியே அது நீர்பிடிப்பு பகுதி தான். முல்லைக்கொடி, தாண்டிக்கொடி, மலைக்களம் ஆகிய பெரியார் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகள் தான் என்று மறுத்து அப்படியே எழுதியிருக்கிறாரே தலைவர் கலைஞர். எழுதின பிறகாவது இந்த அரசு பார்க்குமா என்ற கேள்வியை கேட்டு நாளை மெய்ப்பொருள் காண்பீர்கள் சந்திப்போம். நன்றி.